அறைகளா தீவு போல் அவை இருப்பதா பார்க்கும் பார்வையில் குறைகளா குமுறல்தான் அவர் மொழிகளா மோதிக் கொண்டது இரு இனம் நீதியை தேடி அலைந்திடும் பாதிப்பென்ன பலன் என்ன பேசினால் தெளிவாகலாம் முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம் நிலை மாறலாம் துளி அன்பிலே சொல்வதெல்லாம் உண்மை உண்மை சொல்வதெல்லாம் உண்மை. சொல்லுங்க உங்க பேரு? கார்த்திகேயன் என் பேரு. சரி. 94 மேரேஜ் ஆச்சு எனக்கு. சாலம்மாள் மனைவி இருக்கு, கோபிநாத் ஒரு பையன் இருக்கான். கோபிநாத் ஒரு பையன் இருக்கான். என்ன மனைவி? சாலம்மாள். சாலம்மாள். சரி. கோபிநாத் பையன் இருக்கான். அனிதான்னு ஒரு பொண்ணு இருக்கு. எங்களுக்குள்ள கொஞ்சம் வீட்டு பிரச்சனை, எங்களுக்குள்ள சண்டையா இருந்தது. நான் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு பழக்கம் உண்டு எனக்கு. இது இடையில வந்து எங்க அண்ணன் ஒருத்தர் இறந்துட்டார். டி நகர்ல இருக்காருங்க. எங்க அண்ணன் ஒருத்தர் இறந்துட்டார். இறந்துட்டாரு. அப்போ வந்து ஊர்ல இருந்து அவங்களும் சொந்தக்காரர் தான் வருது. எங்க அக்கா பொண்ணு ஒருத்தவங்க வந்தாங்க, கீதான்னு வந்தாங்க. அவங்களுக்கும் எனக்கும் தொடர்பாச்சு. அப்புறம் வந்து எப்போ இது? எந்த வருஷம்? அவங்களுக்கும் எந்த வருஷம்? எப்போ? 12 வருஷம். அவங்களுக்கு வீட்டுக்காரர் இருக்காரா? அவங்க வீட்டுக்காரர் இருக்காப்ப. குழந்தை ஒரு பொண்ணு இருந்தது. 2 வயசு பொண்ணு இருந்தது. அப்புறம் வந்து என்ன கூட வந்து தனியாக நான் வீடு எடுத்து வச்சிருந்தேன். நான் தனியாக வீடு எடுத்து வச்சிருந்தேன். இப்போ வந்து அவங்க வீட்டுக்காரர் அவங்க என்ன கேட்டால் மென்டலின்னு ஒரு மாதிரி டைப் பண்ணாப்புல. அவர் நல்லா இருக்காரா நல்லா இல்லை எனக்கு தெரியாது மேடம். ஆனால் வந்து இந்த இடையில வந்து சாலம்மாவில் வந்து கேஸ் எல்லாம் போட்டாங்க. காஞ்சிபுரத்து கோர்ட்டில் கேஸ் எல்லாம் போட்டாங்க. அப்புறம் குழந்தை ஒன்று உருவாச்சு. கீதாவுக்கு வந்து உருவாச்சு. அது பையன் பிறந்தாப்புல. அதனால் சாலம்மாவில் வந்து கேஸ் போட்டு வந்து அவங்களும் டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால் டார்ச்சர் பண்ணி இங்கேருந்து ஊருக்கு போயிட்டாங்க. அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டாங்க. நானும் வந்து அவங்களுக்குள்ள பிரச்சனைலாம் வந்து நான் கீதா கூட கொஞ்ச நாள் வாழ்ந்தேன். நான் இதெல்லாம் தேவையா? குடும்பத்தோட வாழாம தப்புதான் மேடம். தெரியாம பண்ணிட்டேன். யாரு? சாலம்மாள் ஊருக்கு போயிட்டாங்க. சாலமும் ஊருக்கு போயிட்டாங்க. கீதாவும் அங்க காஞ்சிபுரத்திலே இருந்தாங்க. நான் வந்து கிருஷ்ண வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன். டைலர். நான் சின்ன வயசுல டைலர் வேலை செஞ்சேன். அப்புறம் கிருஷ்ண வியாபாரம் பண்ணியிருந்தேன். நான் அந்த இதில் நான் போவேன், அங்கேயும் போவேன் இங்கேயும் போவேன். நான் அந்த இது இவங்களுக்குள்ள பிரச்சனை ரொம்ப கிராமத்தில் வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. அதெல்லாம் அப்புறம் இங்கேயே வந்துட்டு நான் சென்னைக்கு வந்துட்டேன். சென்னை வந்து எங்கள் அப்பா அம்மா வீடு சம்பாதிச்சு வீடு இருந்தது. எங்கள் அக்காவை இருக்காங்க. அந்த இதில் வந்து பாகப்பிரிவினை ஆச்சு. அந்த வீடு விற்று எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்தாச்சு. 2 பையனும் கொடுத்தாச்சு. கோபிநாத் கொடுத்தாச்சு, அனிதா கொடுத்தா, தீபக்கு, கீதா பையன் அவனும் என் பையன் தானே, எனக்கு பிறந்த பையன் தான் இல்லைன்னு சொல்லு. அவனும் கொடுத்துட்டோம். கொடுத்துட்ட பிறகு வீடு விற்று கொடுத்துட்டோம். இப்போ எனக்கு 10 காசு இல்லை. அவங்க சாலம்மாளுக்கு கொடுத்துட்டேன். அவங்களும் வந்து ஹைகோர்ட்டெல்லாம் போயிருந்தாங்க. அவங்களும் கோர்ட்டெல்லாம் போயிருந்தாங்க. கொடுத்துட்டு எனக்குன்னு 10 காசு ஹைகோர்ட்ல தீர்ப்பாயிடுச்சு. இல்லை, அதுக்குள்ள வீடு விற்கவும் நான் வந்து சமாதானம் ஆயிட்டாங்க. அது எனக்குன்னு எதுவுமே இல்லை. அவங்க என்ன சொன்னாங்க, பொண்ணு இருக்கு என்னன்னு. சரி, என்னோட பாகமும் அவங்களுக்கு கொடுத்துட்டேன். என்னோட பொண்ணுக்கோசம் நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து எவ்வளவு பணம் வந்தது உங்களுக்கு? எவ்வளவு பணம் வந்தது? 8 லட்சம் ரூபாய் கீதா கொடுத்துருக்கேன். எல்லாரும் சரிபாகவும் கொடுத்துருக்கேன். 8 லட்சம் ரூபாய் கீதா கொடுத்துருக்கேன். சாலம்மாக்கு எவ்வளவு கொடுத்தீங்க? அவங்களுக்கும் கோபிநாத் 8 லட்சம் ரூபாய். அனிதா கொஞ்சம் என்னோட பங்கு நான் கொடுத்துருது. ஏன்னா பொண்ணுனாலும் கொடுத்துருந்தேன். ஏன்னா நாளைக்கு கல்யாண செலவுனா இருக்கணும்னு கொடுத்துருந்தானே. அது அப்படி இருக்க சொல்ல கீதா வந்து ரொம்ப பிரச்சனை வந்து, அதாவது கீதா என்ன சொன்னாப்புல, வீட்டை விற்று கொடுத்தா நான் போயிடுறேன், உன்னை விட்டு நான் விளைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வீடை விற்றும் கொடுத்து அவங்க போல என்னை விட்டு போகிறேன். சாலம்மாலாம் சொன்னாங்க, என்ன கூட இரு அப்படி சாலம்மா சொன்னேன். சரி நான் அந்த காலகட்டத்தில் நான் இருந்தேன். நான்
இவங்க வந்து ஒரே டார்ச்சர் பண்ணி. யாரு டார்ச்சர் பண்ணாங்க? கீதா வந்து என்ன டார்ச்சர் சாலமா டார்ச்சர் பண்றத நிறுத்திட்டாங்களா? அவங்க நிப்பாட்டிட்டாங்க. அப்போ இப்போ கீதா டார்ச்சர். ஆமா, கீதா டார்ச்சர் பண்ணி சொத்து வித்து கொடுத்தும் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. இவங்க கிட்ட பணம், அதாவது பையனுக்கோசம் டிடி கொடுத்தோம், 5 லட்ச ரூபாய் கொடுத்தோம். கையில வந்து 3 லட்ச ரூபாய் கேஷ் கொடுத்தோம். கேஷ் கொடுத்ததுனால இப்போ அது வந்து காசு வச்சுன்னு ரொம்ப என்ன ஒரு அராஜகம் பண்றது. அதாவது எங்கன்னா இப்போ வந்து நான் தெரியாம ஃபோன் பண்ணாலும் எங்க சாலமா இந்த பசங்களும் ஃபோன் பண்ணாலும் யாருக்கு ஃபோன் பண்ற என்ன பண்ற, இங்க சப்போஸ் இங்க வந்து தேனாம்பேட்டை திருவிழாலைக்கு வந்தாலும் அவங்க யாரும் 500 1000 கொடுத்து ஆள் ரெடி பண்ணி இங்கே வராப்லையா வராங்களாம் போறாப்லையா, கார்த்தி வராப்லையா போறாப்லையா அப்படின்னு பார்க்க சொல்லி சொல்றது. இப்போ அவங்க வந்து என்ன லைட்டா என்ன வாங்கி கொடுத்தா மொத்தத்துல 2 பொண்டாட்டிட்ட மாட்டிட்டீங்க. ஆமா, தேவையா? தேவையில்லாம நல்லா இருக்கலாம்ல, சந்தோஷமா வீடெல்லாம் வித்து பங்கெல்லாம் வந்தது, நல்லா பேங்க்ல போட்டு ஜாலியா இருந்திருக்கலாம். ஆனா எனக்குன்னு 10 காசு வச்சிடல, நான் கொடுத்துட்டு நான். ஆனா இருந்தாலும் வந்து கீதா வந்து ரொம்ப. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? நான் வந்து பசுமனையோட இருக்கேன் நானு. கீதா வந்து எனக்கு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. அப்ப கீதா நிலைமை, அப்ப கீதாவோட நிலைமை பசங்களுக்கு வந்து பையனுக்கு நான் கொடுத்துட்டு நானு, பையனுக்கு நான் கொடுத்துட்டேன். ஆனா வீண் செலவு பண்ணுது. அது வீண் செலவு வந்து அது வீட்டுல வந்து சாப்பாடே செய்யறது இல்ல, ஹோட்டல் சாப்பாடு தான். வேலைக்கு போறாங்களா? வேலைக்கெல்லாம் போறது, வேலைக்கு போறது இல்ல. இப்போ வேலைக்கு போற சொன்னா வேலைக்கு போல. நான் சொன்ன வேலைக்கு போ, நானும் வேலைக்கு போறேன் அப்படின்னு. என்னையும் வேலைக்கு விடல, அதுவும் வேலைக்கு போல. அவங்க 5 லட்சம் ரூபாய் பேங்க்ல போட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? இல்ல, அது இது அந்த பையன் பேர்ல, தீபக் குமார் பேர்ல போட்டது இது பேர்ல மாத்திட்டு உடனே வீண் செலவு பண்ணுது. அதாவது அதாவது எப்படி சொல்லுன்னா வீண் ரொம்ப சினிமா போறது, ஆரம்பமான செலவு பண்றது, அது மாதிரி இருந்தது. நான் சொன்ன கண்டிச்சு பார்த்தோம். இப்ப எங்க இருக்கீங்க? இப்ப வந்திருக்காங்க. இப்ப எங்க இருக்கீங்க நீங்க? இப்ப தரமணியில இருக்கேன். கீதா, அதாவது தெனாம்பேட்டைக்கு நான் வந்தா, தெனாம்பேட்டையில நான் வீடு வாங்கி கொடுத்தேன், சாலமால் வாங்கியிருக்காப்ல. அங்க வந்தாவே நான் வந்து 2 நாள் இருந்தேன்னா. சாலமாலுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தீங்க? சாலமாக்கு வந்து 2 பேர் ஷேர், 3 ஷேர் 25 லட்சம். அதான் விஷயம். இவங்க என்ன கீதா என்ன சொல்ல, அதுக்கு மட்டும் ஜாஸ்தி கொடுத்தே பணம் எனக்கு கொடுக்கலையே அப்படின்னு சொல்ல. 2 பசங்க ஷேர், என்னோட ஷேர் கொடுத்துட்டு நான். அப்படி இவங்களும் நான் பையன் தீபக் குமார் கொடுத்தேன் நான். இவங்க வந்து வீண் செலவு பண்ணி ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க என்ன. இப்ப வந்து வீடு வந்து இவங்களுக்கும் யோசிச்சிருக்கணும், 2வது பொண்டாட்டி தேடிட்டு இருக்கும்போது. தெரியாம நான் தப்பு பண்ணிட்டே ரொம்ப அவசரப்படுறேன் மேடம். இப்ப சாலமால் சந்தோஷமா இருக்காங்களா? நீங்க சாலமாலோட சந்தோஷமா இருக்கீங்க? இல்ல, சாலமா ஏதோ 2 நாள் இங்க இருந்தாவே வந்து 3 நாள் பொறுத்து வந்து வீட்டான வந்து ரொம்ப சத்தம் போட்டு அசிங்கமா பேசுறது, கெட்ட வார்த்தையில திட்டுறது, என்னை வந்து சட்டை பிடிச்சி வலிச்சு கிழிச்சு ரொம்ப அராஜகம் பண்ணி. இப்போ போலீஸ் ஃபோன் பண்ணா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு இது வந்து தேவையில்லாத கையை கிழிச்சிக்கின்னு போறது, ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்றது. நான் என்னதான் பிடிச்சி கொடுத்துட்றாங்க. பாத்தீங்களா, 2 பொண்டாட்டி வச்சுட்டா இதுதான் பிரச்சனை. அதனாலதான் வச்சுக்காதீங்க சொல்றோம். என்னையும் அவங்களோட டியூட்டி தான் அவங்க செய்யறாங்க. இப்ப வந்து 12 வருஷமா கீதாவோடயும் வாழ்ந்துட்டீங்க. இப்ப 12 வருஷத்துக்கு இதோ 12 நாள் ஒரு வருஷம்னா விட்டுட்டு வாங்க சொல்லலாம். அந்த பொண்ணுக்கு வேற குழந்தை இருக்கு, பையன் இருக்கு, அதுக்கு ஒண்ணு காசு கொடுத்துருக்கணும். அந்த காசு என்ன பண்ணலாம் உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு வந்து அந்த பையனுக்கு வந்து அந்த காசு வந்து அவனுக்கு சேரணும். என்ன வந்து தகாத வார்த்தையெல்லாம் திட்டுது. சரி, இதெல்லாம் கீதா பத்தி சொல்றீங்க. சாலமாலோட வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? சாலமா வந்து அங்கெல்லாம் வரதில்லை. ஒரே ஒரு வந்து கூட வந்தது சாலமா, நான் தரமணியில. இப்போ உங்களுக்கு சாலமாலோட தான் போயிருக்கணும். முதல் மனைவி கூட போனோம். ஆமா, எனக்கு 2வது மனைவி வேண்டாம். அந்த பையனுக்கு காசு போய் சேரணும். ஆமா, அந்த வீட்டுல வந்து லீஸுக்கு. அப்ப கீதாக்கு என்ன பண்ண போறீங்க? உங்களை விட்டு பையனுக்கு செஞ்சுட்டீங்க, இப்ப கீதாக்கு என்ன பண்ணலாம்? கீதா வந்து அது என்ன சொல்லுது, நான் வேண்டாம். அவங்க சொல்றது இருக்கட்டும், நீங்க என்ன செய்ய போறீங்க கீதாக்கு? கீதா காசு கொடுத்தாச்சு. அது எங்க கொடுத்தீங்க? பையனுக்கு தானே கொடுத்தீங்க? பையனுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாச்சு. அதுக்கு 3 லட்சம் ரூபாய் இருக்கு அது கிட்ட. இடம் ஊர்ல காஞ்சிபுரத்துல வந்து இடமும் வாங்கி கொடுத்தாச்சு. அது எல்லாமே அது பேர்ல தான் இருக்கு. இவன் பேர்ல டிடி கொடுத்து அது பேர்ல மாத்திட்டு
கீதா பிள்ளை மாதிரி ரொம்ப செலவு பண்ணுது. இப்போ வந்து அந்த சரி நம்ம பேசி பார்ப்போம். சொல்லுங்கம்மா. எங்க வீட்டுக்காரர் வேற ஒரு பொம்பளை வச்சுட்டு இருக்காங்க. எங்களுக்கு வந்து 94ல கல்யாணம் ஆச்சு, 2 பசங்க இருக்கு. அவர் சொன்னாரு விவரமா. நீங்க கேஸ் போட்டீங்களா இல்லையா? கேஸ் எல்லாம் போட்டோம். அப்புறம் தீர்ப்பு ஆயிடுச்சா இல்ல காம்ப்ரமைஸ் போயிட்டீங்களா? 2 பேரும் சமாதானமா போயிட்டீங்க. என்ன சமாதானம் பண்ணீங்க? என்ன சொன்னாரு? அவரு வந்து இடம் வாங்கி அவரோட அப்பா அம்மா சம்பாரிச்ச சொத்து வந்து வித்தாரு. இந்த மாதிரி நான் வாங்கி கொடுத்துறேன், ஊரோட நான் போயிடுறேன் அப்படின்னு சொன்னேன். இல்ல நான் சொத்து இடம் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாரு. சரின்னுட்டு 2 பேரும் சம்மதிச்சு ஒரு இடம் அங்கே காமராஜ் தெருலயே வாங்கினோம். வாங்கிட்டு 2 பேரும் அவர் வரவே மாட்டாரு, அங்கதான் இருப்பாரு. 2011ல வாங்கினோம். 2 வருஷம் அங்கதான் இருந்தாரு. வீடு வாங்கி வீடு வாங்கினீங்களா லேண்ட் வாங்கினீங்களா? வீடே வாங்கணும். கட்டின வீடே வாங்கினீங்க. உங்க கூட வந்து இருந்தாரா? எங்க கூட வரல, அவரு அந்த பொம்பளை கூட தான் இருந்தாரு. ஆனா காசெல்லாம் வந்து பாதிதான் கொடுத்தாரு, பாதி கொடுக்கல. அப்புறமேட்டுக்கு கொடுத்துட்டாரு அவரு. அப்புறம் நாங்க கடன்லாம் கொஞ்சம் வாங்கி வீடெல்லாம் லீஸுக்கெல்லாம் விட்டு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கடனா கொஞ்சம் இருக்கு. இப்ப கரண்ட் பில் எல்லாம் அந்த இதுவெல்லாம் மாத்தணும். அதுக்காக போன மாசம் தான் மேடம் அவர் அங்கேதான் இருந்தாரு. அவருக்கு அந்த பொம்பளைக்கு ஏற்கனவே வீடெல்லாம் வாங்கி கொடுத்தாரு, இடம் வாங்கி இடம் கட்டி வீடு கட்டி கொடுத்தாரு, எல்லாமே அவர் பண்ணாரு. ஆனா அங்கேதான் இருந்தாரு, நான் எதுவுமே நான் பண்ணல. எப்பயோ ஒரு வாட்டி 5 மாசத்துக்கு ஒரு வாட்டி 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவாரு அவரு. அப்போ வந்தா கூட அந்த 1 நாள் 2 நாள் தான் இருப்பாரு. வந்து உடனே வந்து சண்டை போட்டு அசிங்கம் பற்றி. எதுக்கு சண்டை போடுறாரு? இவர் வந்து கூட்டுன்னு போயிடுவான், அந்த பொம்பளை வந்து கூட்டுன்னு போயிடும். கூட்டுன்னு போயிட்டு ரொம்ப அசிங்கம் பண்ணி பண்றேன் மேடம். அந்த பொம்பளை வந்து வீட்டாண்ட வாழ விட மாட்டேன், நிம்மதியா நீ வந்து சந்தோஷமா நீ இருக்கக்கூடாது. நீ பையனுக்கு என்ன வயசு? 17 வயசு ஆகுது. பொண்ணுக்கு 13 வயசு. என்ன சொல்றாங்க பசங்க? அப்பா வேணும். இவரு கொஞ்சம் தண்ணி அடிப்பாரு மேடம். தண்ணி அடிச்சுட்டாருன்னா இவரு ஒரு மாதிரியா பசங்களா கூட எல்லாம் சேர்ந்து தண்ணி அடிப்பாரு. வீட்டுல வந்து கத்துவாரு, தண்ணி அடிக்காம இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லணும் மேடம். என்னமா நினைக்கிறீங்க, என்ன பண்ணலாம்? ரொம்ப 13 வருஷமா இந்த பிரச்சனை தீரவே இல்லை மேடம். என் பொண்ணு சின்ன வயசுல இருந்தே நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். தனியே வாழ்ந்துட்டீங்க. அப்பா அம்மா எல்லாம் வரவே மாட்டாங்க. இதனால வந்தாங்க, அங்க கூட அவ பேச்சு கேட்டு அவங்களெல்லாம் அடிச்சு தேத்திட்டாங்க. நான் ஊரோட வேற போயிட்டேன், எங்க அம்மா வீட்டுக்கே போயிட்டேன். இப்ப உங்களுக்கு புருஷன் வேணுமா? என் புருஷன் வேணும் மேடம், என் பசங்களுக்கு அப்பா வேணும் மேடம். 12 வருஷம் 13 வருஷம் தனியா இருந்துட்டீங்களேம்மா. இப்ப ஏன் புருஷன் வேணும்னு கேக்குறீங்க? இருந்தாலும் எங்க பசங்களுக்கு வேணும் இல்ல மேடம். எனக்கு என் புருஷனோட என் பசங்களுக்கு அப்பான்ற முறை வேணும் இல்ல மேடம். ஆனா தனியா தான் மேடம் ரொம்ப வாழ்ந்ததுன்னா 4 வருஷம் தான், 20 வருஷம் ஆகுது. 4 வருஷம் தான் நல்லபடியா கூட வச்சுன்னு இல்லை மேடம். ஒரு வாழ்க்கை போயிடுச்சு இவரால. சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிட்டாங்க. 13-14 வயசுலயே கிராமத்துல இருந்து வந்து கல்யாணம் சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிட்டாரு. ஒண்ணுமே தெரியாது, ரொம்ப பிரச்சனை. இதெல்லாம் போன பிறகு நீ நிம்மதியா வாழ முடியாது, உன்னால நிம்மதியா வாழ வைக்க மாட்டேன் நானு. யாரு சொல்றா? அந்த பொம்பளை சொல்றா. உன் பையனை வந்து இந்த மாதிரி போய் அன்னைக்கு வீட்டுல வந்து போய் அன்னைக்கு இவர் வந்திருந்தாரு. ஒரே பிரச்சனை பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து புடிச்சு குடுத்துட்டாரு. இப்போ இன்னொரு விஷயமா சாலம்மா இல்லையா, இப்போ அந்த பொம்பளைன்னு உங்களுக்கு அவங்க மேலதான் கோபம் வருது. ஆனா ஆக்சுவலி தப்பு பண்ணது யாருதான்? எங்க வீட்டுல 2 பேரோட வாழ்க்கையும் கெடுத்துட்டார்ல. அந்த பொண்ணும் ஒரு பையனை பெத்து, அந்த பையனுக்கு 12 வருஷம் ஆச்சு, 12 வயசு ஆச்சு. இப்ப திடீர்னு விட்டுட்டு உங்க கூட வரேன்னு சொல்றாரு இவரு. அப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணுவா? அவளுக்கு எதுவுமே கல்யாணம் ஆயிருக்கு மேடம். இருக்கட்டும்மா, 12 வருஷமா அவரோட தானே இருக்கா? ஆமா மேடம். அப்போ அந்த ஹஸ்பண்ட் எங்க இருக்காரு? அவங்க ஊர்ல இருக்காங்க மேடம். அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாரா? அது தெரியாது மேடம். ஊர்ல பண்ணிட்டாரா? இல்ல பண்ணு. என்னமா பண்ணலாம்? என்ன பண்ணோம்? நீங்க மனசை திறந்து சொல்லுங்க, என்ன வேணும் உங்களுக்கு? அந்த பொம்பளை வீட்டாண்ட வரக்கூடாது, எங்க வீட்டுக்காரர் எனக்கு வேணும் மேடம். அவளுக்கு என்ன நியாயம் பண்ணலாம் நம்ம சொல்லுங்க? அந்த 12 வயசு பையனுக்கு அப்பா வேண்டாமா? அவன் என்ன தப்பு பண்ணான்? அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் நம்ம என்ன ஆறுதல் சொல்லுவோம் சொல்லுங்க? என்ன நியாயம்? நான் ரொம்ப சின்ன வயசுல வாழ்க்கைன்னா என்னன்னே தெரியாம கல்யாணம் பண்ணிட்டாங்க. இவ்வளவு நாள் நான் கஷ்டப்படுறேன். அவதான் வாழ்றாள், நான் வாழவே இல்லை. 2 பசங்க தான் பிறந்தது, அப்படி வாழ்க்கைன்னா என்னன்னே தெரியாம போயிடுச்சு மேடம். கீதா என்ன சொல்லுது, நீ வேண்டாம், அடிக்கடி சொல்ற வார்த்தை இது, நீ வேண்டாம், எனக்கு பிடிக்கல, வேண்டாம், நீ போயிடுன்னு சொல்லுது. ஆனா நான் போய் இங்க தென்னம்பட்டிக்கு இங்க வந்தா கூட, சாலம்மாயிட்ட வந்தா கூட அது வந்து ஒரு 2 நாள் வந்து கம்முன்னு இருக்குது. 3ஆவது நாள் வந்து
சண்டை போட்டு இட்டுன்னு போயிடுது. சட்டை பூச்சி ரோட்ல அதாவது எப்படி அசிங்கமா பண்ணி என்னை இட்டுன்னு போவோம். அப்படி அந்த மாதிரி ஒரே டார்ச்சர். அது 4 பேர் பாக்குறாங்களே, அது அசிங்கம் தாழ முடியாது. நான் போயிடுது. நான் மொத்தத்துல அந்த பொண்ணு வாழ்க்கை போச்சு. பசங்க 3 வந்து இந்த கன்றாவி எல்லாம் லாஸ்டா வந்து இப்ப வந்து இந்த போய் அன்னைக்கு கூட வீட்டுல எங்க பையன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அதாவது எங்க வீட்டுல வந்து பிரச்சனை பண்ணிருக்கா மேடம். துணியெல்லாம் இல்லாம கூட அப்படியே நின்னு இருக்கிறானா அவ. இப்ப லாஸ்டா என் பையன் மேல வந்து +2 படிக்கிறான். அவன் எக்ஸாம் எழுதாத அளவுக்கு நான் பண்ணுவேன். நானே ஏதாவது பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். நான் என் வாழ்க்கை பற்றி என் பசங்களோட வாழ்க்கை என் மேடம் விளையாடணும். என் பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிட்டா, அவளை நான் எதனா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. சரி, அந்த பொண்ணுகிட்ட பேசி பாப்போம், அவன் என்ன சொல்றா. இவரை எங்க பாத்தீங்க? இவர் வந்து எங்க தாத்தா இறந்துட்டாரு இங்க டி நகர். அங்க வந்தீங்க, நீங்க வந்தீங்க. இவர் வந்தாரு எங்க கிட்ட வந்து எங்க ரொம்ப நல்லா பேசினாரு. எங்க அம்மா கிட்ட எல்லாம் இருக்கட்டும் சொன்னாங்க, இது மாதிரி இவருக்கு எங்கன்னா 2ஆம் தரமா எங்கன்னா வந்தா கட்டி கொடுத்துணும்பா, எங்கன்னா இடந்தா சொன்னி இவர்கிட்ட சொல்லி. இவர்கிட்ட யார் எங்க அம்மா எல்லாம் எதுக்கு அப்படி சொன்னாங்க? இல்ல இவர்கிட்ட எங்க அம்மா சொல்லல. உங்களை 2ஆம் தரமா கட்டி இவர்கிட்ட சொல்லல. நான் இவர்கிட்ட சொல்ல இவர்கிட்ட எங்க அம்மாவும் பேசல, வேற யார்கிட்டயே சொல்லியிருக்காங்க. அப்பெல்லாம் செல்லு கிடையாது, லேண்ட்லைன் நம்பர் தான். இவரும் செல் நம்பர் வாங்கிக்கின்னு இவருடைய நம்பரை எனக்கு கொடுத்துட்டு போனாரு. செல்பாய் நம்பரை எனக்கு கொடுத்துட்டு போனாரு. கொடுத்துட்டு போன உடனே இவர் என்ன சொன்னாரு, நான் வந்து உன்னை கட்டிக்கிறேன், எனக்கு வந்து என் பொண்டாட்டி வந்து சரி இது சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு மேடம் சொல்லி முடிச்சிரு மேடம். கல்யாணம் பண்ணாரா? வடபழனி கோயில் எட்டுமே கல்யாணம் பண்ணாரு. எங்க மாமா பொண்டாட்டி நானு இவங்க வீட்டுல போய் படுத்தோம். இவர் வந்து அப்போ ஊருக்கு போயிருந்த சாலாயில ஊருக்கு போயிட்டு இருந்தது. இவர் என்ன பண்ணாரு, அவங்க அப்பா வந்தாரு சாவுக்கு, எங்க தாத்தா சாவு காரியத்துக்கு வந்தாரு. காரியத்துக்கு வந்து இவர் என்ன பண்ணாரு, அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டாரு. நீங்கெல்லாம் ஒரே சொந்தமா? ஆமா மேடம். நான் வந்து எங்க அப்பாவும் எங்க தாத்தாவும் அவங்க தாத்தாவும் அண்ணன் தம்பிங்க. அவங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாமே வந்து ஒரே தெருவுல இருக்காங்க. எங்க வீட்டு காஞ்சிபுரத்துல எங்க வீட்டு பக்கத்துல. அப்படி இருந்த எப்படிமா அப்படி ஒரு தப்பு பண்ண? எனக்கு அப்ப தெரியாது மேடம். அவளுக்கு துரோகம் பண்றேன்னு யோசிக்க மாட்டேன். சின்ன வயசு மேடம். எனக்கு வாழ்க்கை சரி. இவர் நானும் மேடம் அவரை தேடி போனோம். அவரே மேடம் என்ன தேடி அவரை தேடி வந்தா நீ எதுக்கு ஏத்துண்ட? எனக்கு அப்ப தெரியாது மேடம். எனக்கு இப்ப தெரியற மாதிரி. அப்பதான் நான் எப்படி யாரோ அப்படி ஒருத்தர் பாசமா வந்தோடனே விழுந்துட்டியா? அப்ப நான் யாரும் பேசுனது கூட கிடையாது. நான் தறிக்கு போவேன், வீட்டுக்கு வருவேன். எங்க வீட்டுல சரியில்லை மேடம். எங்க அப்பா ரொம்ப குடிப்பாரு. வீட்டுல வந்து எப்ப பார்த்தாலும் எங்க அம்மா போட்டு அடிப்பாரு. எங்க அப்பா எங்க அண்ணன் வந்து டி நகர்ல எங்க ஆயா வீட்டுல தான் இருந்தான். நான் மட்டும் தான் இருந்தேன். இவர் வந்து அந்த அளவுக்கு என்கிட்ட அன்பா பேசுறாரு. இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க மேடம். இப்ப அவரை அன்பா பேசுறாரு. எனக்கு என் பொண்டாட்டி சரியில்லை. இப்ப சொல்றேன் பாத்தீங்களா, சாலா இது பிரச்சனையா இருந்தது மேடம். அப்ப இவங்க பிரச்சனை நான் ஊருகாவ மேடம். அன்னைக்கு பிரச்சனை வந்து இன்னொருத்தி தேவைப்பட்டது. சரி, ஓகே, அதெல்லாம் நடந்தது. கல்யாணம் பண்ணாரா? நான் வடபழனி கோயில் எட்டுன்னு போயிட்டு எங்க மாமா பொண்டாட்டி நான் இது கரண்ட் பில்லு காசு எடுத்துன்னு வந்தாரு. கரண்ட் பில்லு காசு வந்து எடுத்துன்னு போயிட்டு 1 கிராம்ல தாலி சின்னது எங்களுக்கு உட்கத்து போட்டு கட்டுவோம் மேடம். அது மாதிரி சின்ன தாலி வாங்கி எடுத்துன்னு போய் சுப்பிரமணிய கோயில் எட்டுமே கட்டினாரு. அப்படியா? கட்டினது மேடம். இப்ப என்னமா உங்களுக்குள்ள பிரச்சனை? இப்போ 12 வருஷம் ஒன்னா இப்படி அவங்கள விட்டுட்டு உங்களோட வாழ்ந்து அப்படிலாம் வாழ மாட்டார் மேடம். அப்படிலாம் அவர் வாழவே மாட்டார் மேடம். இங்க ஒரு மாசம் அதிகமா இவ கூட தான் இருந்தாங்க. இங்க ஒரு மாசம் அதெல்லாம் இல்ல மேடம். அதெல்லாம் போய் அவரு நான் அது கூட முதல்ல ஒரு விஷயம், நீங்க 2 பேரும் அந்த பக்கம் இந்த பக்கம் கோவிச்சுக்க கூடாது. தப்பு பண்ணது ஃபுல் அண்ட் ஃபுல் இவர் தான். கரெக்ட் மேடம். உங்க கால கூட நீங்க என்ன தரும், அவ மேல தப்பு கிடையாது. நானும் ஒரு புள்ளி வச்சேன். அவ மேல ஒரு தப்பு. சரி, எல்லா தப்பு இருந்தாலும் சரி, நீங்க ஒரு தப்பு பண்ணிருக்கீங்க. என்ன தெரியாம போய் வாழ்க்கையில விழுந்துட்டு. அது ஒண்ணு. இன்னொரு பொண்ணுக்கு துரோகம் பண்றோம்னு யோசிச்சிருக்கணும். நான் எனக்கு வாழ்க்கை வேணும் மேடம். நாளே இவர் என்ன வாழ்க்கை கொடுக்க போறாரு உனக்கு? எனக்கு என் பையன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச பொண்டாட்டிய விட்டுட்டு உங்க கூட ஒருத்த வந்தார்ல, அப்ப யோசிச்சிருக்கணும் நீ, இந்த ஆளு நம்மள காப்பாத்த மாட்டாரு, இப்ப வந்து நம்ம நிலைமை தெரிஞ்சுட்டு நம்மள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண வந்திருக்காருன்னு. அதான் நீ தனியால வாழ முடியாது மேடம். இந்த ஆள் என்னமா அவர் நம்பிதான் மெட்ராஸ்ல வாழ்ற. யார நம்பி இருக்க முடியாது. நான் வீட்டுல போக முடியாது மேடம். அப்ப அவருடைய அன்னைக்கு அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை என்ன தேவைப்பட்டது. நீங்க ஏன் போனீங்க? அப்ப தெரியல, இப்ப தெரியுது. இப்ப இவ நம்பி இப்போ நான் ஒதுங்கிற மேடம். எல்லாரும் பண்ணறது தப்புக்கு அவங்க வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் அதே தானே அவரும் கொடுங்க. அப்ப அதே தானே அவர் ஜெயிலுக்கு போக சொல்லுங்க. அது ஜெயிலுக்கு அதே தானே. அவங்க வேண்டாம் சொல்லியாச்சுன்னா அவர் எங்க போவாரு? அவங்க சொல்லணும், அவங்க சொல்லுவாங்க. மேடம் நீங்க என்ன பண்ணாலும் என்ன உள்ள தூக்கி போடுங்க, உள்ள போடுங்க மேடம். நீ வந்து நியாயமா பேசுற, அதனால உங்ககிட்ட நான் சொல்றேன். இங்க உங்க 3 பேர்ல தப்பு பண்ணாதது யாரு சொல்லு? அதுவும் தப்பு பண்ணிருக்கு. தப்பு பண்ணல, தப்பு பண்ணா எல்லா தப்பும் அதுவும் பண்ணிருக்கு. அவர் கொண்டாதுக்கிட்டு நல்லா சொல்லு, நல்லா என்கிட்ட பேசு மேடம். அது நான் சொல்லுவேன், சலா இவ்வளவு தூரம் அவர் பண்றாரு சலா, அதனால நம்பாத அப்படின்னுவேன்.
தப்பு பண்ணிருக்கேன் தேவையில்லாம தப்பு பேசினா பண்ணிருக்கா அவன் என்ன வீட்டுக்கார தப்பு வீடு தான் கோர்ட்டு போயிருக்கு ஸ்டேஷன் நீங்க போயிருக்கு இவ்வளவு பேசல செட்டில்மெண்ட் பண்ணி 4 வருஷம் ஆகுது. இப்ப ஏன் என்ன தொட்டு வந்த எது? செட்டில்மெண்ட் பண்ணாரு மேடம். நீ வந்து டார்ச்சர் பண்ணாதான் நான் வந்து இந்த மாதிரி உனக்கு வந்து இது பண்ண கூட ஒரே வாழவே டார்ச்சர் விடவே இல்ல மேடம். ஆனா அவ என் ஒரே கூட டார்ச்சர் இருக்கவே ஒரே விட வீட்டான வந்து மாட்டேன்றா. சண்டை ஒரே டார்ச்சர் சட்டை நான் பிடிச்சிட்டு விட்டுட்டு போகவே இல்லையே நானு. மேடம், கூட இருந்துதானே நான் இவ்வளவு வந்து நான் போராடுறேன். torture நாலு பேர் அசிங்கமா மேடம், நான் வந்து பாக்குறது torture கேவலமா எல்லாம் பண்ணல பேசுறது மேடம். பச்சை சரி, பச்சை ஒரு விஷயம் கேக்குறது கேட்கட்டுமா? இப்போ உன்னை வேண்டான்னு சொல்றாரு, ஏமாந்திருக்க, ஏமாத்தி இருக்காரு, நீங்க 2 பேரும் தப்பு பண்ணிருக்கீங்க. எல்லா பழி அவர் மேல மட்டும் போடாத. நீங்க சரி 2 மேடம். பேரும் தப்பு நான் 8 பண்ணீங்க. லட்சம் ரூபாய் அவங்களுக்கு கொடுத்துறேன் மேடம். நான் 8 லட்சம் ரூபாய் அவங்க கொடுத்துருக்காங்க, எனக்கு செட்டில்மெண்ட் பண்ணாங்க. 4 வருஷம் 3 வருஷம் ஆகுது அவங்க செட்டில்மெண்ட் பண்ணி. 8 லட்சம் ரூபாய் நான் கொடுத்தேன். நான் எப்படி வேணும் அதே மாதிரி என்ன ஊருக்கு அனுப்புங்க. நம்ம வந்து மீடியாவை பார்த்து வரல, உங்களை பார்த்து சரி, வரல, அவங்கள எப்படி பார்த்து வரல, வந்தீங்களோ அவரை பார்த்து வந்தேன் மேடம். கீதா, மிரட்டி எல்லாம் வாழ மிரட்டி எல்லாம் வாழ முடியாது இதை மேடம். பாருங்க, இன்னொரு விஷயம், அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணாத. நான் போவேன் அங்க மேடம். போய் நான் தப்பு போய் அது. என் வாழ்க்கை கேட்டா நான் போவேன் மேடம். அதெல்லாம் நீங்க தப்பு. எவ்வளவு அதெல்லாம் நான் தப்பு. போவேன். இவ்வளவு பேசுறல அப்ப வீட்டான வந்து எப்படி பேசுவோம்? ஏன் வாழ்க்கை மிரட்டி 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 நம்ம இப்போ பண்றாங்க. நம்ம அதெல்லாம் கேட்டாரு. தப்பு. அதெல்லாம் தப்பு. ரொம்ப அதெல்லாம் அந்த தப்பு. பையனே நீ எவ்வளவு தூரம் இப்படி பண்றியோ அவ்வளவு தூரம் அவர் உங்ககிட்ட இருந்து பரவாயில்ல விலகி தான் மேடம். போவாரு. ஏன் இப்ப கூட என்ன ஏமாத்திட்டாரு. அப்ப அவங்களே ஏமாத்தலையா? என்ன ஏமாத்து அது ஏமாத்தலைங்க, நடக்குது எல்லாமே சொன்னாரு மேடம். ஓ, அதுங்கிட்ட அதனால சொல்லி நீங்க தப்பு பண்ணுவீங்க. என்ன தப்பு பண்ணீங்க? என்ன தப்பு பண்ணீங்க புரியல சொல்லு. அவங்கள்ட்ட உங்களோட தொடர்பு வச்சிருக்கிறத சொல்லிட்டுனா ஏமாத்துறதுன்னு இல்ல. அப்படி இல்ல மேடம், நான் கேக்குறேன்னா உனக்கு 2 பொண்ணு எல்லாமே பண்ணிட்டேன், எல்லாமே என்ன பண்ணி என்ன அவங்களுக்கு என்ன பண்ணிட்ட என்ன பண்ணல சொல்றதுக்கு நீங்க யாரு? அப்ப எதுக்கு மேடம் என்ன தொட்டாரு? ரைட் கிடையாது. ரைட்ல தான் எதுக்கு மேடம் என்ன ஏன் தொட்டாரு? ஒத்துண்டீங்க? ஏன் ஒத்துண்டீங்க? தெரியாது ஒத்துக்கணும். தெரியாதுங்கறதெல்லாம் ஒரு காரணம் கிடையாது. அங்க போவேன் சண்டை போடுவேன் எல்லாம் சொல்லிட்டு இருந்தா சும்மா இருக்கவும் முடியாது. என்ன ஊர்ல எல்லாரும் என்ன சும்மா முட்டாளுங்களா? அப்ப என் வாழ்க்கை கெடுப்பாரு. அப்ப உன்னோட அது நீங்க வாழ்க்கை பாதுகாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு, எங்க பொறுப்பு இல்ல. அவரை மிரட்ட பத்தி நீ அவரை என்ன வேணா சொல்லு, பிரச்சனை இல்ல. அந்த அம்மா போய் டிஸ்டர்ப் அதெல்லாம் பண்ணலையே. இவர்தான் மேடம் நான் கேக்குறேன், என் வாழ்க்கை கெடுத்தவர் அவரு. பண்ணறதோ அவங்க வீட்டாண்ட வந்து வந்து அசிங்கப்படுத்தி இப்ப இன்னொரு விஷயம் கீதா, கல்யாணம் ஆன ஒரு ஆம்பளை மறுபடியும் கல்யாணம் பண்ணும்போது நீ யோசிச்சிருக்கணும், இந்த மாதிரி ஒரு நாள் வரும். அவங்கள விட்டுட்டு வந்த ஆம்பளை எப்ப வேணா நம்மளையும் விட்டுட்டு போவாருன்னு நீ யோசிச்சிருக்கணும். அது ரிஸ்க் தான் லைஃப்ல. இப்ப வந்து மிரட்டிட்டு நான் மிரட்டுவேன் உங்களை வாழ விட மாட்டேன்னு சொல்லி இன்செக்யூரா ஃபீல் பண்ணி எதோ பண்ணிட்டு இருந்தியானா உனக்கு அவர் கூட இருக்கவும் மாட்டாரு. அவங்க வாழ்க்கையும் கெட்டு போகும், உன் வாழ்க்கையும் கெட்டு போகும். இதுக்கு மேல வேற புதுசா கெடணுமா மேடம்? இப்ப எடுத்தாச்சு, எல்லாமே கெடுத்தாச்சு. அதுக்கு நீயும் பொறுப்பாளிமா. நான் அவங்க கெடுத்தாச்சு. வாழ்க்கையும் கெடுக்கிற, அவங்க நிம்மதியும் கெடுக்கிற. ஆல்ரெடி பண்ணியாச்சுல நீங்க 2 பேருமா சேர்ந்து இவ்வளவு தப்பு பண்ணியாச்சுல. அப்ப அவர் வாழ்க்கை வந்து எனக்கு கெடுத்துட்டு என் பையனுக்கு ஒரு என்ன பதில்? அதுக்கு நீயும் பொறுப்பாளிமா. அத நாங்க சாவறோம், அதுக்கு நாங்க சாவறோம். உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? உங்க பையனை கொல்லறதுக்கு உனக்கு ஆமா, என்ன நாங்க அதிகாரம் இருக்கு? என் பையன் நான் இருக்கும்போது என் பையனை பாத்துக்கிட்டு ஆள் இல்ல. அவ்வளவு சாமர்த்தியம் இருந்தா வாழ்ந்து காமிக்கணும். வாழலாம் என்னால முடியாது மேடம். வாழ்ந்து காமிக்கணும். வாழலாம் என்னால முடியாது. அவ என்ன பண்ணுவா இப்போ? 13 வருஷம் என்ன மேடம் பண்ணாங்க? 13 இத பாரு. 14 வருஷம் 13ல 14 வருஷம் என்ன மேடம் பண்ணாங்க? சரி, ஒரு 14 வருஷமா போன ஒரு விஷயம் விட்டாங்கல்ல. பண்ணுவா, ஒரு 14 விஷயம் வருஷமா பண்ணுவா. சரி, ஒரு விஷயம் பண்ணுவா. நான் சொல்றதை எல்லாம் வாபஸ் வாங்கிட்டேன், சரியா? இவர் என்ன பண்ண போற? இவர் முடிவெடுக்கட்டும், என்ன பண்ண போறாரு? அவர் முடிவு அவர் இன்னைக்கு எடுப்பாரு ஓனன்னு, நாளைக்கு எடுப்பாரு வானா. அப்ப நீ மட்டும் தான் முடிவு எடுப்பியா? அப்படி இல்ல மேடம், சொல்றத அவங்க 2 பேரும் அப்படி இல்ல. கேட்கணும். நீங்க இருக்கீங்கல்ல மேடம், நீங்க இருக்கீங்கல்ல. உங்க 2 பேருக்கும் காமன் யாரு? பொதுவான பொருள். அவர் இன்னைக்கு இப்படி பேசுவார் மேடம். உங்க 2 பேருக்கும் பொதுவான ஆளு. அவர் முடிவு எடுக்கட்டும். அவர் தேடிட்ட வாழ்க்கை தானே, யாரோட வாழணும்னு அவர் முடிவு எடுக்கட்டும். இன்னைக்கு எடுப்பாரு முடிவு, அவங்க வேணும்னு இன்னைக்கு எடுப்பாரு. இன்னும் ஒரு மாசம் இருங்க இன்னொரு மாசம், 1 மாசம் 2 மாசம் கழிச்சு திரும்ப வருவாரு. அதை எதுக்கு நீ சேர்த்துக்கிற? சேக்கலையா? ரோட்ல வந்து கேளுங்க, வந்து சொல்லுவாங்க கதை கதையா. என்னது? எங்க வீட்டுல வந்து கேளுங்க அவர் எப்படி பேசுவாருன்னு. குடிச்சிட்டு வந்து சேர்த்துப்பியா? ஆமா, வாடகை வீட்டுல வந்து இருக்கிறாங்க, குடிச்சிட்டு வந்து பேசுறா சேக்கதான் செய்வாங்க. போய் கூட்டிட்டு வரதானே கூட்டின்னு போ. போக மாட்டேன். அது வந்து அது வந்து டார்ச்சர் பண்ணாங்க. இத பாருங்க, அவளுக்கு பதில் சொல்லி ஆகணும் நீங்க. சரி மேடம், இப்போ வந்து அவங்க வந்து டார்ச்சர் நீங்க அவங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். சரி மேடம், புரியுறதுங்களா? அவ கேக்குறதுல நியாயம் இருக்கு. 12 வருஷம் 13 வருஷம் குடும்பம் பண்ணிட்டு இப்ப எனக்கு நீ வேண்டாம் சொல்லித்தனா அவ எங்க போவா? அதுக்குன்னு ஒரு ஆம்பளை வந்து ஒரு அடிமை மாதிரி வச்சிருக்கலாமா? இத பாருங்க, சட்டப்படி உன்னால எங்கேயும் போய் நடவடிக்கை எடுக்க முடியாது. இன்னைக்கு நான் வந்த காரணமே என் பசங்களை, என் பையன், என் பொண்ணை வலிக்கிறத நான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். பையனோட சொன்னா ஏத்துப்பேன் மேடம். பொண்ணுக்கு அதை நான் இன்னமும் பேச மாட்டேன். ஏன்னா என் வீட்டு ஒரு பொண்ணு செத்துருக்கு மேடம். அப்படி இருக்கும்போது எப்படி மேடம் இன்னொரு பொண்ணை பத்தி சொல்லும்? அந்த பொண்ணை பத்தி மட்டும் பேச வேணாம் சொல்லி எனக்கு கோவம் வந்துடும். பையனை பத்தி சொன்னா நான் உண்மை இல்லைன்னு சொல்ல. இவன் எப்ப பார்த்தாலும் வந்து இவருக்கு நான் போன் பண்ண மேடம், காசு விஷயம் போன் பண்ணா அதே வேடி போன அங்கேதான் இருப்பாரு. சொல்றதெல்லாம் நியாயம். ஆனா உன்னை எப்படி மதிப்பாங்க, உனக்கு எப்படி ரெஸ்பெக்ட் மரியாதை கொடுப்பாங்க? நீ செஞ்சத அந்த மாதிரி காரியம்
உனக்கு எப்படி மரியாதை கிடைக்குமா? நீ எப்படி மரியாதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? அவனை பொறுத்த வரைக்கும் அம்மா வாழ்க்கையில குறுக்கே வந்து அப்பாவை இழுத்துட்டு போனா ஒரு லேடி, அதான் அவன் பாப்பான். மரியாதை எங்கேருந்துமா வரும்? அந்த மரியாதை வேணும், மத்தவங்க நம்மள மதிக்கணும்னு நினைச்சிருந்தா அந்த மாதிரி வாழணும். அது இல்லாம அவன் என்ன போடி வாடி சொல்றான்னா மேடம் வாழ்னேன். இவரை விட்டுட்டு நான் இன்னும் எங்கன்னா போயிருந்தேன். வீட்டு வேலைக்கு சித்தாள் வேலை செஞ்சு என் குழந்தை இவர் என்ன தெரியுமா பண்ணாரு? என் பையன் பிறந்துரும் போதெல்லாம் கீதா நான் எவ்வளவு என்ன பண்ண நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்ல விரும்பல மேடம். நான் ஊர்ல இருக்கும்போது எனக்கு சரி இவங்களுடைய பிரச்சனை எனக்கு எவ்வளவு பகட கை ஊத்தி சொல்லிச்சு பாத்தீங்களா? வீட்டு கொடுத்த வீட்டெல்லாம் கொடுக்கல தெரியுமா? என்ன வந்து இவர் இப்போ இந்த நிமிஷம் இப்படி நடந்துங்கிறாரு, அதே மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணுவாரு. மொத்தமா வந்து இந்த 12 வருஷம் 13 வருஷம் நடந்ததா மொத்தமா தப்பு, மொத்தமா தப்பு, எல்லாமே தப்பு. இதுல தப்பு பண்ணாத ஒருத்தி அந்த பொண்ணுதான். நீதாம்மா முடிவு எடுக்கணும், நீ சொல்றதா முடிவு. நான் சித்தாள் வேலை செஞ்சு என் குழந்தைய காப்பாத்துறேன் மேடம். எல்லாரும் கஷ்டப்பட்டு நான் அப்பயும் வந்து இன்னொருத்தர் தப்பு வாழ்க்கையில வந்து நான் ஏன்னா ஒரு வாட்டி தப்பு பண்ணிட்டேன், இன்னொரு மேடம் இவளால என் பசங்க உயிருக்கு ஆபத்து இருக்குங்க, என் 3 பேருக்கும் ஆபத்து இருக்கு மேடம். என் வாழ்க்கை தொலைச்சிட்டா எது வேணாலும் பாருங்க, உயிருக்கு ஆபத்து அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அந்த பொண்ணு கொலகாரி மேடம், அவங்க புருஷனுக்கு தெரியல ரவுடி எல்லாம் எனக்கு தெரியும் மேடம். இத பாருமா, இல்ல அவங்க புருஷனுக்கு தெரியல ரவுடி எல்லாம் எனக்கு தெரியும். ஒரு விஷயம் நீ யோசிக்கணுமா? சரி மேடம். அவ வந்து ரொம்ப நொந்து போயிருக்கா. உனக்காது சட்டப்படி ஒரு ரைட் இருக்கு அவர் மேல, அவளுக்கு எதுவுமே கிடையாது. அவ வெறும் ஒரு கருகப்பல மாதிரி. உன் புருஷன் அதுதான் பண்ணிருக்காரு. அவளை யூஸ் பண்ணி தூக்கி போடுறாரு. அவன் நிலைமைய யோசிச்சு பாரு. அவ மேல தப்பு பேசாதே. நான் அவ மேல நான் அதனாலயே நான் சொல்றேன் என்னன்னா, கரெக்டா யூஸ் பண்ணிட்டு இப்ப தேவையில்லை தூக்கி போட்டுட்டு போறாரு அவரு. அதான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அவன் நொந்து போயிருக்கா. அதனால கொஞ்சம் கனிவா ப்ளீஸ். இந்த உயிர் ஏதாவது சொல்லிருப்பா, பசங்களை அப்படி பண்ணுவேன் அப்படி எல்லாம். அவளுக்கும் பசங்க இருக்கு, அவ அப்படி எல்லாம் பண்ண மாட்டா. அதை பாருமா, இன்னும் அந்த பையன் எல்லாம் இது பண்ண பையன்ல எனக்கு அது குழந்தைங்க வந்து ஏன் வயித்துல பிறந்தாங்க வீட்டாண்ட வரக்கூடாது மேடம். நான் வீட்டாண்ட வந்து கல்யாணத்துக்கு வந்து நான் எல்லாமே ஆமா, நான் ஒரு விஷயம் சொன்னா கேப்பியா? அங்க போய் அந்த மாதிரி அசிங்கம் பண்ணாத. வீட்டாண்ட வரக்கூடாது மேடம். சரி, நீ டென்ஷன்ல என்ன பண்றேன்னு உனக்கே தெரிய மாட்டேங்குது, அதான் பிரச்சனை. பாவம்மா, அசிங்கப்படுத்துறேன் மேடம். சரிம்மா, அவளை யோசிச்சு பாரு. இல்ல மேடம், ஆனா ரொம்ப நான் அனுபவிச்சிட்டேன் மேடம். வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கேன். எல்லாமே நடிக்கிறானா? நிஜமா நடிக்கிறேன் எல்லாமே மேடம். ஆனா அவங்க புருஷனுக்கு வந்து எதுவுமே தெரியாது மேடம். நான் என் புருஷனை சப்போர்ட் பண்ணி நான் பேசவே இல்லை. பாதிப்பட்டதெல்லாம் நான் ஐயா வராருல, அவங்க வீட்டுல வச்சுன்னு இருக்கிறாரு மேடம். ஃபுல்லா அங்கதான் இருப்பாரு. அப்ப ஏதாவது பேசிக்கலாம்ல. வர அன்னைக்கு தேவையில்லாம வீட்டாண்ட வந்து அசிங்கம் பண்ணி போலீஸ வர வச்சு அடிக்க வச்சு இது தேவையில்லாம பண்ற. எதுக்கு அது அந்த மாதிரி எல்லாம் பண்ண? நானே சொல்லுறேன். நீங்க போங்க, டெய்லி ஸ்டேஷன் போங்க. அது தண்டனை நான் சொல்ல வந்து அந்த வீடு விக்கிறதுக்கு முன்னாடி மேடம் டெய்லி போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கும். டெய்லி இன்னைக்கு வந்துருக்கல உன் புருஷன் முக்கியம். அந்த ரோட்ல இவரை போட்டு அடிச்சாங்க கூட இல்லாத. நான் வந்து அங்க ஸ்டேஷன்ல உனக்கு தெரியும், உங்க நடிகர் சப்போர்ட் துட்டு நான் கொடுத்தேன்னு. அவங்க 20,000 ரூபாய் வாடகை வீடு யார்கிட்ட மேடம் குடுத்திருப்பாரு? எனக்கு பைசாவே தரவே இல்லை. மட்டும் கேளுங்க மேடம். மேடம் கொடுத்து ஆனா எனக்கு கொடுத்து நான் பைசா அடிச்சிரும் மேடம். எனக்கு கொடுத்தேன் அப்படின்னு எனக்கு சொன்னானா அடிச்சிருவேன். நீங்க என்ன வேணா பண்ணுங்க. 20,000 ரூபாய் மாசம் வாடகை வாங்கி யாருக்கு சொல்லுங்க, அவங்க கேக்குறாங்க. 20,000 ரூபாய் வாடகை வாங்கி எனக்கு 4 வருஷம் சாப்பாடு காசே தரல. டிஃபன் கடை இருக்கு, பிரியாணி கடை இருக்கு மேடம் எங்கள்கிட்ட தான். ஆனா எங்க பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. எங்க பொண்டாட்டி என் பசங்க வந்து கேட்டாங்கன்னா கொடுக்குறேன். எங்க அம்மா வீட்லயே எனக்கு காசு கொடுத்தாங்க. 4 வருஷம் கொடுத்துருந்தேன். ஏன் சொன்னா இப்ப இது வாங்க சொல்ல அது வாங்குது. இப்ப நான் வாடகை வந்து கொடுக்க மாட்டேன். இந்த காசெல்லாம் வாங்கி யாருக்கு மேடம் கொடுத்தாரு? நான் என்ன கேளுங்க அவர்ட்ட. 2 பேரும் அவகிட்ட தான் கொடுத்தா அப்படின்னு சொல்றாரு. இப்ப கேளுங்க, இருங்க கேளுங்க அவர்ட்ட. சாப்பாடு நீ காசு கொடுத்தியா? இல்ல. எத்தனை வருஷம் கொடுக்காம இருக்க? எத்தனை வருஷம் ஆச்சு எனக்கு கொடுத்து? என் பசங்க கொடுத்து ஒரு 2 வருஷம் சண்டையினால அந்த காசு என்ன பண்ணீங்க? 1.5 லட்சம் ரூபாய் விட்டாரு. டீ கடையில காசு வாங்கினா 2 லட்சம் ரூபாய் கிட்ட வாங்கின பைசா எதுவுமே இல்ல மேடம். ஆனா ரொம்ப ரொம்ப பண்ணி இருக்கிறாரு மேடம். ஆனா இவரு நான் ரொம்ப தப்பு பண்ணிருக்கேன் இல்லன்னு சொல்றேன் மேடம். மொத்தத்துல என்ன தெரியுமா, இவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சொத்து சேர்த்து வச்சு இவர் வந்து மொத்தமா அழிச்சிட்டாரு. அதுதான் உங்களை நீங்கெல்லாம் கஷ்டப்படாம வளர்ந்துருக்கீங்க. இதோட மாரல் ஆஃப் த ஸ்டோரி அதுதான். காசு இருக்கு, சொத்து இருக்கு, ஒரு பொண்டாட்டி என்ன 2 பொண்டாட்டி நான் வச்சுக்கலான்னு தைரியமா பண்ணிட்டாரு. இப்ப அனுபவிக்கிறீங்க. இப்ப இதுக்கு நீங்க தான் தீர்ப்பு சொல்லணும். இந்த மாதிரி 2 பொண்டாட்டி தேடிட்டா இதுதான் நிலைமை. பசங்களை இழுக்கிறது வேலையை வச்சுக்காதீங்க.
வீட்டுல போய் மிரட்டுறது, அந்த பக்கம் இந்த பக்கம் மிரட்டிக்கிறது, இந்த வேலைக்கு ஆகாது. சும்மாவே இருக்க மாட்டோம். இது மாதிரி பண்ணிட்டே இருந்தீங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க. இதோட அந்த பிரச்சனை முடியணும். இது தொடரக்கூடாது, யாருக்குமே நல்லது இல்ல. இந்த 3 பசங்களுக்கும் அது நல்லது இல்ல. பசங்க வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும். நான் போல மேடம், அது ரொம்ப ஒரே என்னை வந்து அடிமை மாதிரி வச்சிருக்கு. எங்கேயும் போகக்கூடாது, ஒரு ஃபோன் பண்ணக்கூடாது, ரொம்ப டார்ச்சர். நான் அதனால அங்கே போகிறதுக்கே இஷ்டம் இல்லை எனக்கு. வேண்டாம், புரியுதா? உனக்கு எனக்கு செட் ஆகாது, அவள்தான். என்னெல்லாம் வந்து வாழாமனா இருக்க முடியாது மேடம். ஏன் தெரியுமா? என் பையன் வளர்ந்துட்டான். நாளைக்கு வந்து முதல்ல தான் எங்க அம்மாவுடைய வாழ்க்கை. ஏன்னா வந்து நான் வந்து அப்பா அம்மா கிட்ட நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் மேடம். நாளைக்கு என் பொண்ணு செத்து போயிடுச்சு. இவரை நம்பி நான் வந்து எப்படி போச்சு வாழ்க்கையில அதிகமா இழந்துக்கிறேன். நான் தான், அவரு கிடையாது, இல்ல அதுவும் கிடையாது. என் பையனுக்கு வந்து நாளைக்கு என் பையன் தான் மேடம் கேட்பான். எங்க அம்மா வந்து அவன் நாளைக்கு பக்கத்துல ஒரு பையன், அந்த பையன் பேரு கீதா நீ சும்மா இருமா. பையன் என்ன கேட்பான்? எதுக்குமா அப்படி கல்யாணம் ஆனவர் போய் கல்யாணம் பண்ண கேப்பா? நான் வந்து ஏமாண்டா கேட்பான், ஒன்னதான் கேட்பான். தனியெல்லாம் வாழ முடியாது மேடம். உயிர் வரைக்கும் போராட முடியல, செத்து போயிடும். எங்கங்க இது வரைக்கும் அது போராட வச்சுது. எத்தனையோ ஸ்டேஷன்லயே புடிச்சு கொடுத்து எல்லாமே தான் பண்ணியே. வாழ விடாம தான் பண்ற நீ. என் கூட வாழ விடாம சேர்த்த வாழ வைக்கிற நீ. ஒரு நாள் நீ வாழ வச்சிருக்கேன். இன்னைக்கு இவ்வளவு தீர்மானமா பேச, அன்னைக்கு என் பையனை இந்த அளவுக்கு இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். என் வாழ்க்கை போன மாதிரி நான் தேடி வந்திருக்கிறேன். அவரை பத்தி நான் பேசவே இல்லை. என்னோட வழிகளதான் நான் இங்க வந்திருக்கிறேன். இன்னைக்கு மட்டும் என் வாழ்க்கை தேடி நான் வரல. என் வாழ்க்கை தேடி போலீஸ் ஸ்டேஷன் போனதான், கோர்ட்டுக்கு போனேன், எங்கேயுமே எல்லா இடத்துக்கும் நான் போனேன். என்னால முடியலையே. இவரை வச்சு எனக்கு சாதகமாவே பேசல. நீ வேணும் தானே வந்தாரு. எங்க அண்ணன் வரல. எங்க அண்ணன் தம்பி இங்க வரதில்ல, எங்க அப்பா எங்க அம்மா வரதில்ல, எங்க சித்தி யாருமே, என் சொந்த பந்தம் யாருமே இது நாள் வரைக்கும் வந்ததே இல்ல மேடம். அண்ணா இத பாருமா, அவ எந்த தப்பு பண்ணல. அதனால நம்ம எல்லாருமே அவளுக்கு தான் ஃபேவர் பண்ணுவோம். உன் மேல இருக்கிறது சின்ன ஒரு என்ன சொல்றது, அந்த சிம்பதினாலதான் இவ்வளவு தூரம் நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். சரிம்மா, நீ வாழணும்னு தானே சொல்ற. அவங்க விட்டு கொடுக்குறாங்க. அவர் வந்தா கூட கூட்டிட்டு போய்க்கும். அவரு இப்பத்திக்கு வரமாட்டார் மேடம். அது கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போறது அவரு இப்பத்திக்கு வரமாட்டார் மேடம். எனக்கு அவரை பத்தி தெரியும் மேடம். அது உன்னோட அப்புறம் இல்ல, அவ்வளவுதான். இப்ப இருக்காரு முன்னாடி. சரி மேடம். இது பாருமா கீதா, அவங்க வீட்டுக்கு போய் தொந்தரவு பண்ணக்கூடாது, பசங்களை இழுக்க கூடாது. அது நீ எனக்கு வந்தாருன்னா செய்ய மாட்டேன். வரலன்னா வந்து என் வாழ்க்கையை நான் செத்துரும் மேடம். நான் இன்னைக்கு கூட செத்துருவேன். நீங்க ஒரு நிமிஷம் மேடம், உனக்கு போலீஸ் எல்லாம் பயம் இல்ல? வாழ்க்கையே போயிடுச்சு மேடம். பயம் இல்லையா? மிரட்டாதேமா, இப்படி இமோஷனலா பிளாக்மெயில் பண்ண. பிளாக்மெயில், இதுக்கு பேர் பிளாக்மெயில் மேடம். நாங்க எல்லாரும் உன் வழிக்கு வரோமா? சலா, நான் சொல்றது கேளுமா. சரி மேடம், நான் சொல்றது கேளு. விட்டு கொடுத்துட்டு வேண்டாம் உனக்கு அவரு. ஓகேயா? இது பாரு, நீ கூட்டிட்டு போனோம்னா அவரோட சம்மதத்தோட கூட்டிட்டு போன. நான் கூட்டிட்டு போல மேடம். அப்புறம் என்ன வேணும்? இந்த பாரு, நீ கூட்டிட்டு போல வச்சுக்கோ. அவர் டிசைட் பண்ணி அங்க போனாருன்னா அப்புறம் நீ அவங்கள தொந்தரவு பண்ண கூடாது. அவர் இப்ப அந்த முடிவில் தான் மேடம் அவங்களுக்குள்ள பேசியிருக்காங்க. என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. இல்ல ஒரு சனிக்கிழமை நீ தீர்ப்பு. சனிக்கிழமை எது என்ன பண்ணலாம் சொல்லு. அவங்க பொண்டாட்டி அவங்க பையனுக்கு பத்திரத்துல எனக்கு கையெழுத்து போட்டு தரணும். இனிமே கீதாவை தேடி போக மாட்டாரு. எங்க அப்பா வந்து தீபக் வந்து எல்லா உரிமையும் இருக்குது. அவனுக்கு உரிமைன்னு யாருமே சொல்ல முடியாது. அவனுக்கு அவங்க அப்பா வேணும்னு அவன் போன் பண்ணி கூப்பிட்டா அவர் பேசினா அவன் அவங்ககிட்ட. நாளைக்கு அவனுக்கு என்ன ஸ்கூலோ காலேஜ் என்ன ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். சரி, என்ன பத்திரத்துல என்ன எழுதி கொடுக்கணும்? அது அவர் வந்து என்ன தேடி வர மாட்டாருன்றது அது கையெழுத்து போட்டு தரணும். அவரு கையெழுத்து போட்டு தரணும். சூப்பர் மேடம். என்னன்னா நீங்க 2 பேரும் சண்டை போட்டுப்பீங்க. சண்டை போட்ட டைம்ல அவர் அங்க ஓடுவாரு. அவ என்ன இழிச்சுவாயா? அதுதான் அப்பத்துல தான் பண்ணிட்டு இருக்கா மேடம். புருஷன் சரி, அவ வாழ்றது வாயாம இவர் தானே மேடம். ஒரு நிமிஷம் நீங்க அவங்களோட போறீங்களா? இல்ல போல. சரி, ஒரே நிமிஷம். கையெழுத்து போட்டு கொடுப்பீங்களா? அவர் கையெழுத்து போட கூடாது. எல்லாருமே இருடேமா. நான் கையெழுத்து போட்டு தரேன். சரி, அடுத்த விஷயம். இவரை நம்பி நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு இவரை நம்பி நான் கையெழுத்து போட்டு தர மாட்டேன். இவங்களை கூட்டிட்டு போறீங்களா? கூட்டிட்டு போறேன் மேடம். கூட்டிட்டு போறீங்கன்னா கையெழுத்து போடணும். நீங்க அந்த கேரண்டி கொடுக்கணும். மறுபடியும் அங்க போக மாட்டாங்க. ஆனா அதை மீறி கையெழுத்து போட்டு கொடுத்த அடுத்த நிமிஷம் என் வீட்டுக்கு வந்தாருன்னா நாளைக்கு ஒரு வரும், நாளைக்கு ஒரு வரும், 10 மாசம் கழிச்சு 10 வருஷம் வீட்டுல உட்காருவேன். அவங்க வீட்டுல உட்கார யாரும் எதுன்னு கேட்க முடியாது. நியாயமான விஷயம், ரொம்ப நியாயமான விஷயம். இத பாருங்க, அவங்கள வேண்டான்னு அவர் தான் சொன்னாரு. நீங்க விட்டு கொடுத்தீங்க, அவங்க வேண்டாம் சொன்னாங்க.
ஓகே வேண்டாம். இப்போ உங்க கூட வரேன்னு சொல்றாரு, அவர் கையெழுத்து போட்டுக்கிறேன். இவரை நம்பி நான் கையெழுத்து போட மாட்டேன் மேடம். சரி, அப்ப நீங்க கூட்டிட்டு போக முடியாது. நீங்க அவரை நம்பிக்கை இருந்தா மட்டும் கூட்டிட்டு போங்க, இல்லைன்னா வேண்டாம். பசங்க எல்லாம் கையெழுத்து போட மாட்டாங்க. அதெல்லாம் எனக்கு முடியாது. பசங்க எல்லாம் கையெழுத்து போட அவங்க மாட்டாங்க. பையன் நாளைக்கு வந்து என்கிட்ட சண்டை போடுவான். பசங்க வரவே மாட்டாங்க. பசங்களை இழுக்கவே முடியாது. அது வந்து என்ன வந்து மிரட்டிட்டு போக கூடாது. மிரட்ட மாட்டேன் மேடம். அவர் என்கிட்ட கையெழுத்து போட்டு கொடுத்தா நான் போக மாட்டேன் மேடம். மிரட்டிட்டு போக கூடாது. எங்கனா வெளிய இருந்தாலும் நான் போக மாட்டேன் மேடம். வெளிய என்ன பார்த்து அதெல்லாம் அவ எழுதி கொடுத்துடுவா. அதெல்லாம் எழுதி கொடுத்துடுவா. சரி, நீங்க அவங்கள கூட்டிட்டு போறீங்கன்னா நீங்க கேரண்டி கொடுக்கணும், மறுபடியும் அவர் அங்க போக மாட்டாருன்னு. நான் போக மாட்டேன். அதாவது அது என்ன மிரட்டாம வந்து இட்டுன்னு போ, அதாவது உன்னை மிரட்ட மாட்டேன். உனக்கு உன் வழிக்கு நான் வர மாட்டேன், என் வழிக்கு நீ வராத. நீ வருவே. நீ வரசல நீ என்ன பண்ணிக்கோ. வருவே, ஒரு வருஷத்துல ஒரு மாசத்துல நீ வருவே. வருவே. நமக்கு பேசாம இருக்கியாமா? அவர் கேக்குதான். அவங்க பேசட்டுமா? இவ்வளவு நேரம் பேசுனீங்க. நான் வரசல நீ அது என்ன பண்ணிக்கோ, போதுமா? நீ பாத போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த அந்த சார்ஜில் புடிச்சு கொடுத்து ஐயா பாருங்க மாட்டேன். நீங்க அவங்களோட போக மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. போக மாட்டேன். இப்போ அவங்களுக்கு பதில் சொல்லுங்க. ஸ்ட்ரைட்டா போய் மேல உட்காருவேன். அதால யாரால ஒண்ணும் பண்ண முடியாது. ஸ்ட்ரைட்டா மேல உட்காருவேன். என் வீட்டுக்கு எப்படி நீ வருவ? கையெழுத்து போட்டு கொடுத்த பிறகு உன் புருஷன் வரும். அப்ப மட்டும் எந்த உரிமை வரான் மேடம்? இவர் வந்து வெளியில எல்லாம் போவார் மேடம். இவர் வெளில போவார், போன் பண்ணி பேசுவார். 2 பேரும் எப்படி என்னாலும் பேசிக்குவாங்க அப்படின்னா மேடம். வாழ்க்கை பண்ண முடியாதுமா. வேண்டான்னு முடிவு பண்ணிடு. நம்பிக்கை இருந்தா கூட்டிட்டு போ, இல்லன்னா வேண்டாம் சொல்லிடு. இவர் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல மேடம். பையனுக்கு வந்து தீபக் குமாருக்கு வந்து அவனுக்கு முன்னாடி அது சேரணும் மேடம். இது வந்து வீண் செலவு பண்ணது. வேணான்னு விட்டுட்டு போனவன் வந்து என் புள்ளைய பத்தி பேச தகுதியே கிடையாது. எத்தையோ நீ விட்டு என் புள்ளைய வளர்த்துனாங்க. எங்க அப்பா தீபக் குமாரோட பணத்தை சொத்தை வித்து நான் கொடுத்தேன் உனக்கு. ஏன் கொடுத்த வச்சுக்கிறது தானே. நான் இன்னைக்கு சொல்றேன், அவங்க முன்னாடியே சொன்ன தேடி வருவேன். ஆனா நீ வரும்போது நான் எப்படி நீ ஒரு சட்டு இன்னைக்கு வர உன்னை யாரும் கூட சாப்பிடுறா. அன்னைக்கு வந்து உன்னா கூட சொன்ன அவங்க அந்த மாதிரி சப்போர்ட்ல இப்படிதான் உனக்கு சப்போர்ட் இருக்காங்க. யாரும் இல்ல, 10 பேர் வந்திருக்காங்க. அன்னைக்கும் நான் எங்க அப்பா அம்மா கூப்பிடல, சொந்த பதத்தை கூப்பிடல. அன்னைக்கும் நானா தான் வந்தேன், இன்னைக்கும் நானா தான் வந்தேன். பேசாது. தீபக்கு உண்டான உரிமையா கவலைப்படாத. நான் உன்னுக்கு முன்னாடி அப்படியே வாழ்ந்து காட்டுறேன். சொத்துக்கோசம் நீ வந்து கஷ்டப்பட்ட. ஆமா, சொத்து வாங்க அன்னைக்கே ஒருத்தனை விட்டு வந்தல்ல. நான் ஒருத்தனை விட்டு தானே வந்த. ஒருத்தனை விட்டு வந்தவள ஏன் வச்சு வாங்க? நானா வந்தேன் உன்னை தேடி. நானா உன்னை தேடி ஒண்ணு சொல்ல முடியாது. இந்த உன்னத்த காசுக்கோசம் நீ இவனை விட்டுட்டு நீ எதெல்லாம் பண்ணிட்டு நீ போனா நிச்சயம். தப்பான வார்த்தை இதெல்லாம் கேட்டுட்டு சும்மா இருக்க முடியாது. என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? 12 வருஷம் பொண்டாட்டி மாதிரி வாழ்ந்துட்டு வெக்கமா இல்லையா உங்களுக்கு இப்படி பேசுறதுக்கு? சொன்னா மேடம் சொன்னா பையனுக்கு வந்து 14 வருஷம் ஆகுது. 12 வருஷம் கிடையாது. கேக்குறேன் நானு. சொன்னாரு எல்லாமே போவேன் நானு அப்படி சொன்னதான். அதனாலதான் நான் கேக்குறேன் நானு. ஆமா ஆமா, எல்லாமே தான் நீங்க சொல்ற. எல்லாம் நான் போய் சொல்றேன். நீ ஹரிச்சந்திரன் உங்க வீட்டு பக்கத்து வீடு கம்னு இரு. ஹரிச்சந்திரன் உண்மையை பேசுறது யாருன்னா காட்டுன்னா சொல்லுவாங்க. சரி, ஆண்டவன் இருக்கான் புரியுதா? யார் தப்பு செஞ்சா அவங்க அனுபவிக்கிறது. நான் நல்லாதான் இருப்பேன். நான் உனக்கு சொல்லவா கொஞ்சம் மனசு சந்தோஷம். உண்மையா வாழ்ந்துட்டேன்ல. யாருன்னா கெட்டு போன்னு சொல்ல மாட்டாங்க. நல்லா இருந்தா சொல்லுவாங்க புரியுதா? மீண்டு வருவேன் இந்த கஷ்டத்துல இருந்து. நல்லா இருந்தா சரி. கொஞ்சம் கஷ்டம், ஆனா வாழ்வேன். ஆனா இத மறக்கணும். மேடம் இவரை நம்பி கையெழுத்து போட மாட்டேன் மேடம். ஆனா இவர் போட்டோம், அவர் இவரால் எப்ப முடியலோ அப்ப வரத்தானா அவ என் வீட்டு படி ஏறக்கூடாது மேடம். ஏன் தெரியுமா? இவர் வந்து வெளியில போக சொல்ல கூட அவளே கூட்டுன்னு போயிட்டாலும் இவளே வேணும்னே வந்து கூட்டுன்னு போயிட்டு. விளக்கமே வேண்டாம். நீங்க கையெழுத்து போட ரெடியா இல்ல. நீங்க கிளம்புங்கம்மா. பசங்களை பாத்துங்க. இது பாருங்க, நீங்க அவங்களுக்கு தொல்லை கொடுக்க கூடாது. அவங்க வீட்டுக்கு போக கூடாது. அவங்க கையெழுத்து போட ரெடியா இல்ல. சரிங்களா? அவங்களுக்கு தொல்லை அவங்கள்ட்ட நீங்க வாக்கு கொடுங்க. நான் உன் வீடு தேடி வரமாட்டேன். கோபியும் அனிதா வந்து நீ எப்படி நான் சத்தியமா சொல்றேன் தல. கோமி எப்படி இறந்ததோ அனிதா வந்து என் பொண்ணு. கோபி விட அவன் என்ன திட்டி இருக்கிறான். அவன் மேல எனக்கு கோவம். நான் இல்ல. அனிதா வந்து என் வயசுல பிறந்தவோ. நீ உன் பொண்ணுகளை இருந்து கூப்பிட்டாலும் இன்னைக்கு சொல்றேன் சத்தியமா நான் வருவேன். எல்லாம் வேண்டாம். நான் அவங்களை தொல்லை பண்ண கூடாது. உனக்கும் அதுக்கு சம்பந்தம் கிடையாது. அவர் வராரா எனக்கு ஒன்னால இருந்து ஏதோ எனக்கு வேலைன்னா இவர் என்ன மேடம் பண்றதுன்னு. அவர் இல்லாம வேலை பண்ணுங்க, அவ்வளவுதான். நீங்க கிளம்புங்க. கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்றல. உன்னை நம்பி நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்றல. உன்னை நம்பி நான் எப்படி இப்ப நீ
திருவள்ளசாலைக்கு நீ போன்னு வச்சுக்கேன், அவளே கூட்டுன்னு போயிடுவாள்ல. அவளை பத்தி உனக்கு தெரியும்ல, அவளை பத்தி உனக்கு தெரியும்ல. நீ ஏன் போல, அவளே கூட்டுன்னு போயிடுவா. நான் கூப்பிட மாட்டேன் மேடம். அவளே கூட்டுன்னு போவா, அராஜகம் பண்ணி ஆட்டோல வச்சு கூட்டுன்னு போயிடுவா. கூட்டுன்னு போயிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவா. அப்ப நான் கையெழுத்து போட்டு குடுக்கறதுக்கும் நீ பண்றதுக்கும் அவ பண்றதுக்கு எனக்கு என்ன இருக்கு? கையெழுத்து போடல, விட்டுடுங்க, கிளம்புங்க. குழந்தைங்களை பாத்துங்க, அவங்க வர மாட்டாங்க, டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அவர் எங்க போனோம்னு அவர் முடிவு பண்ணிட்டோம். நீங்க கிளம்புங்கம்மா. நான் உள்ள போயிடுறேன் மேடம். அது எனக்கு தெரியாது. நான் உள்ள போயிடுறேன், தாராளமா உள்ள போயிடுறேன். கிளம்புங்க, அவ்வளவுதான். நீங்க கிளம்புங்கம்மா. அவங்க மனைவிக்கு இருந்த தைரியம் உங்களுக்கு இல்லையே. அங்க வேண்டாம் சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல, தூக்கி போட்டு போயிட்டாங்க. தூக்கிலாம் போடல மேடம். இத பாருங்க, அவங்க ஓப்பனா சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த தேவையில்லாம அவங்களுக்கு தொந்தரவு பண்ணறதோ, அங்க வீட்டை பக்கம் போறதோ வேலை வச்சுக்க கூடாது. நான் அது பேச்சுக்கு போக மாட்டேன் மேடம். இப்ப அவரு சரி, இப்ப இன்னொரு விஷயம் சொல்லவா? இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் 2 பேரும் வேண்டாம் மேடம். நீங்க என்ன பண்ண போறீங்க? 2 பேரும் வேணாம். 2 பேரும் வேண்டாம் எனக்கு. நீங்க இப்ப இவரை கூட்டின்னு போறதுக்கு தயாரா? கூட்டின்னு போறது தயாரானு எனக்கு அது தெரியல. தயாரா இல்லையா? அவர் இப்ப என்ன முடிவு எடுப்பேன்? கூட்டின்னு போறதுக்கு தயாரா இல்லையா? அவர் வந்தானே இட்டுன்னு போவோம் மேடம். ரெடில? இப்ப சப்போஸ் அவர் வரல சொன்னாலும், வரலன்னு சொன்னாலும் நான் ஒண்ணு பேசுறேன். அவர் வந்தானே ஏத்துப்பீங்களா? வந்தாலும் ஏத்துக்கிறேன்ல, இங்க எடுக்கிறதா முடிவு இல்லையா? இங்க எடுக்கிறதா முடிவு. அதே மாதிரி அவங்க கையெழுத்து போடல, கண்டிப்பா போவோம் மேடம். அவங்க கையெழுத்து போடல, சரி மேடம். இவரு அவங்களுக்காக நீங்க பேச வேண்டாம், அவங்க வேண்டாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப இவரு வந்து இப்ப எப்படி இவ்வளவு நாள் வாழ்றாரோ, இப்ப 15 வருஷமா எப்படி நீங்க எனக்கு அந்த விளக்கம் எல்லாம் வேண்டாம். இப்ப நீங்க அவரை கூட்டிட்டு போறீங்களா வீட்டுக்கு? வந்தாருன்னா கூட்டின்னு போவோம், வரல நான் தேனா போறீங்களா? நான் போல மேடம். நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் அங்கேயும் போல இங்கேயும் போல. நீங்க பாத்துக்கிறீங்க உங்க வாழ்க்கை. நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.